Hi guys, welcome back to Tamil Givers. இன்னைக்கு வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா இந்த WCA Scrambles வச்சு அதாவது இந்த 2x2 3x3 4x4 5x5 6x6 7x7 கியூப்ஸை எப்படி ஸ்க்ராம்பிள் பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். வாங்க கைஸ், இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம இந்த ஸ்க்ராம்பிள் பண்ண கற்றுக்கிறதுக்கான ஜென்ரல் டிப்ஸ்லாம் ஃபஸ்ட் பார்த்துலாம். மெயினான என்னென்னா உங்களுக்கு நொட்டேஷன்ஸ்லாம் தெரியணும். நொட்டேஷன்ஸ் இந்த வீடியோவில் கவர் பண்ணால் மறக்காமல் செக் பண்ணுங்கள். அப்புறம் இன்னொன்று பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஸ்க்ராம்பிள் பண்ண ஆரம்பிக்கிறதுக்கு எப்போது ஒயிட் டாப் அண்ட் க்ரீன் ஃப்ரண்ட் டச்சில் நீங்கள் ஸ்க்ராம்பிள் ஆரம்பிக்கணும். அப்போ தான் உங்களுக்கான கரெக்டான ஸ்க்ராம்பிள் உங்களுக்கு கிடைக்கும். அப்புறம் இன்னொரு டிப் என்னென்னு கேட்டிங்கன்னா, இப்போ இந்த ஈவன் நம்பர் டிப்ஸ்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த ஹாஃப் லேயர் இந்த மாதிரி டர்ன் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன். அந்த கியூபோட ஆஃப், அதாவது இந்த 2x2ல் ஒரு லேயர்னால் இந்த 4x4ல் டபுள், இந்த 6x6ல் ட்ரிபிள். இதை நீங்கள் டர்ன் பண்ணுறதுக்கு ஸ்க்ராம்பிள் உங்களுக்கு எப்போது RUF மூவ்ஸ் மட்டும்தான் கொடுப்பாங்க. அது ஏன்னா அந்த கியூபோட ஓரியன்டேஷன் கரெக்டாக உங்களுக்கு மெயின்டைன் பண்ணுறதுக்கு. ஒருவேளை உங்களுக்கு ஓரியன்டேஷன் மாறிடுச்சுன்னா உங்களுக்கு கரெக்டான ஸ்க்ராம்பிள் கிடைக்காது. அப்புறம் உங்களுக்கு ஃபுல்லாக தப்பாயிடும். ஆனால் தான் இந்த ஆஃபில், அதாவது இந்த கியூபை ஆஃபாக திருப்பும்போது உங்களுக்கு RU அண்ட் F மூவ்ஸ் மட்டும் தான் கொடுப்பாங்க. இப்போ நம்ம நொட்டேஷன்ஸ் பார்த்துடலாம். இந்த 3x3 நொட்டேஷன்ஸ் எல்லாத்துக்கும் பேசிக்ஸ். அந்த நொட்டேஷன்ஸ் நான் இப்போ சொல்லிடுறேன், நான் தள்ளி வச்சுக்கலாம். இப்போ ஃபஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த ரைட்டில் இருக்குதுன்னு பார்த்தீங்களா, இதை 90 டிகிரி இந்த மாதிரி திருப்பினீங்கன்னா R, இதான் Rன்னு சொல்லுவாங்க. இதுவே 90 டிகிரி ஆன்டி கிளாக் வைஸ் திருப்பினீங்கன்னா R ப்ரைம். இப்போ லெஃப்டில் இருக்குது பார்த்தீங்களா, இது 90 டிகிரி கிளாக் வைஸ் L, ஆன்டி கிளாக் வைஸ் 90 டிகிரி L ப்ரைம். அதுதான் எல்லா லேயர்ஸ்க்கும் அப்ளை ஆகும். இப்போ ஃப்ரண்ட் லேயர் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஃப்ரண்ட் லேயர் 90 டிகிரி F, அப்புறம் இந்த ஃப்ரண்ட் டிகிரி ஆன்டி கிளாக் வைஸ் 90 டிகிரி F ப்ரைம். அப்புறம் இந்த பேக் லேயர் இது கிளாக் வைஸ் 90 டிகிரி B, ஆன்டி கிளாக் வைஸ் 90 டிகிரி B ப்ரைம். அப்புறம் இந்த U ஃபேஸ் கிளாக் வைஸ் 90 டிகிரி U, ஆன்டி கிளாக் வைஸ் 90 டிகிரி U ப்ரைம். இந்த D லேயர் இருக்குது பார்த்தீங்களா, அதாவது டவுன், இது கிளாக் வைஸ் 90 டிகிரி D, இது D ப்ரைம், அதாவது ஆன்டி கிளாக் வைஸ் 90 டிகிரி. இதுதான் எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணுவோம். அப்புறம் இந்த 2x2ல் ஸ்க்ராம்பிள் பண்ணுறதுக்கு ஜஸ்ட்டு RU அண்ட் F மூவ்ஸ் மட்டும் தான் யூஸ் பண்ணுவாங்க. இப்போ நீங்கள் இந்த 90 டிகிரி டர்ன்ஸ் தான் பார்த்துருப்பீங்க. இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா 180 டிகிரி டர்ன்ஸ். அது எப்படி போனால், ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பார்த்தீங்கன்னா இது நம்ம 90 டிகிரி கிளாக் வைஸ் ஒரு வாட்டி திருப்பினோன்னா அது Rன்னு சொல்லுவாங்க. இதுவே நம்ம 180 டிகிரி, அதாவது இந்த மாதிரி ஒரு 90 டிகிரி 2 டைம்ஸ் பண்ணிங்கன்னா அதை R2. இதே தான் எல்லா லேயருக்கும். இப்போ ரிட்டர்ன் எடுத்துகிட்டு வந்தோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த லெஃப்ட் லேயர் 2 டைம்ஸ்லாம் L2 இந்த மாதிரி. அப்புறம் இந்த ஃப்ரண்ட் லேயர் 2 டைம்ஸ், அதாவது 180 டிகிரி F2. இப்போ இந்த பேக் லேயர் 180 டிகிரி, அதாவது இது B2. அப்புறம் இது U2, அப்புறம் T2. இப்போ 190 டிகிரி டர்ன்ஸ் அண்ட் 180 டிகிரி டர்ன்ஸ் எல்லாத்தையும் கவர் பண்ணிட்டேன். இதுதான் எல்லாத்துக்கும் பேசிக், எல்லா நொட்டேஷன்ஸுக்கும். இப்போ நம்ம 4x4 அண்ட் 5x5 பார்க்கலாம். இப்போ நீங்கள் இந்த 4x4 அண்ட் 5x5ல 1 லேயர் இந்த மாதிரி டர்ன் பண்ணுறதுக்கு நொட்டேஷன் இருந்ததுன்னா அது 3x3 நொட்டேஷன்ஸ் மட்டும்தான். இப்போ பார்த்தீங்கன்னா இது R, இது U, இது L, அந்த மாதிரி தான். இப்போ பார்த்தீங்கன்னா டபுள் லேயர் டர்ன்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் இது Rனா இது R வைடுன்னு இந்த மாதிரி ரெப்ரசன்ட் பண்ணுவாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த மாதிரி ஒரு 180 டிகிரி இந்த மாதிரி ஒரு டபுள் லேயர் திருப்பணும்னா RY2 அந்த மாதிரி இந்த மாதிரி ரெப்ரசன்ட் பண்ணுவாங்க. இதே தான் எல்லா லேயர்ஸ்க்கும். இப்போ பார்த்தீங்கன்னா இது LY2, இது LY, இது LY ப்ரைம், இது UI. அப்புறம் இந்த மாதிரி 2 டைம்ஸ் இந்த மாதிரி திருப்பணும்னா UI2. இந்த மாதிரி தான் எல்லா லேயர்ஸ்க்கும் அப்ளை ஆகும். இது 4x4 பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த டபுள் லேயர் டர்ன்ஸ்க்கு நீங்கள் எப்போ RU அண்ட் F மூவ்ஸ் மட்டும் தான் யூஸ் பண்ணுவீங்க. ஏன்னா அப்போ தான் கீபோர்டு ஓரியன்டேஷன் மாறாமல் இருக்கும். அது நான் வீடியோ ஸ்டார்டிங்லேயே எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். இப்போ 6x6 அண்ட் 7x7 எடுத்துக்கிட்டிங்கன்னா இப்போ பார்த்தீங்கன்னா இது சிங்கிள் லேயர் 90 டிகிரி ஆர்ன்னு நம்மளுக்கு தெரியும். இப்போ டபுள் லேயர் இந்த மாதிரி பண்ணிங்கன்னா RY, ட்ரிப்பிள் லேயர் இந்த மாதிரி நம்ம திருப்பணும்னா அது 3R வைடுன்னு இந்த மாதிரி ரெப்ரசன்ட் பண்ணுவாங்க. இப்போ நம்ம அதே தான். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த 180 டிகிரி இந்த மாதிரினா 3RY2. இப்போ இந்த
3 லேயர்ஸ் இந்த மாதிரி இந்த லெஃப்ட் லேயரை 2 டைம்ஸ் அதாவது 180 டிகிரி திருப்பினோன்னா இதை வந்து 3LY2 இந்த மாதிரி பண்ணுவாங்க. இதை தான் எல்லா லேயர்ஸ்க்கும். பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ரண்ட் லேயர் ஒரு வாட்டி இந்த மாதிரி திருப்பினோன்னா இது வந்து 3FY. அப்புறம் வந்து இது ஆன்டி கிளாக்வைஸ் இந்த மாதிரி திருப்பினோன்னா 3FY ப்ரைம். இதே தான் எல்லா லேயர்ஸ்க்கும் அப்ளை ஆகும். இந்த 6x6 எடுத்துட்டிங்கன்னா ட்ரிபிள் லேயர் டர்ன்ஸ் வந்து உங்களுக்கு வந்து RU அண்ட் F மோஸ் மட்டும் தான் யூஸ் பண்ணுவோம். ஏன்னா வந்து ஓரியன்டேஷன் மாறாமல் இருக்க. இப்போ வந்து நம்ம ஒரு கியூபாக ஒரு ஸ்க்ராம்பிள் எக்ஸாம்பிளாக வச்சு எப்படி ஸ்க்ராம்பிள் பண்ணுறதுன்னு ஒன்று ஒன்றா பார்க்கலாம். இப்போ வந்து நம்ம 2 பார்க்கலாம். இதான் நம்மளோட ஸ்க்ராம்பிள், அப்புறம் இதான் நம்ம ஸ்க்ராம்பிள் இமேஜ். இப்போ வந்து நம்ம பண்ண ஆரம்பிக்கலாம். ஸ்க்ராம்பிள் என்னதுன்னா R2 அதாவது ரைட் லேயர் 2 டைம்ஸ். இப்போ வந்து U ப்ரைம் R2 U2 R ப்ரைம் U2 R U2 F ப்ரைம் U2. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னாலே தெரியும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஸ்க்ரீனில் இருக்கிற அதே இமேஜ் மாதிரி தான் இந்த ஸ்க்ராம்பிளும் இருக்கும். இல்லைன்னு என்ன தெரியுதுன்னா நம்ம வந்து கரெக்டாக ஸ்க்ராம்பிள் பண்ணியிருக்கணும் அர்த்தம். இப்போ வந்து நம்ம 3 பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இதான் நம்ம ஸ்க்ராம்பிள், இதான் நம்ம ஸ்க்ராம்பிள் இமேஜ். இப்போ தான் நம்ம ஸ்க்ராம்பிள் பண்ண ஆரம்பிச்சிடலாம். என்னென்னா F R ப்ரைம் அப்புறம் D2 பார்த்தீங்கன்னா B2 அப்புறம் D ப்ரைம் R2 U B2 D ப்ரைம் R2 B2 L2 U2 B ப்ரைம் F ப்ரைம் U R B ப்ரைம் D ப்ரைம் R ப்ரைம் F2. இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீனில் இருக்க அதே இமேஜ் மாதிரி தான் இந்த ஸ்க்ராம்பிள் இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து கரெக்டான நொட்டேஷன்ஸ் யூஸ் பண்ணி நீங்கள் வந்து கரெக்டாக அந்த ஆர்டரில் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து கரெக்டாக ஸ்க்ராம்பிள் கிடச்சிரும். இப்போ வந்து நம்ம 4x4 பார்த்துடலாம். இப்போ வந்து இதான் நம்ம ஸ்க்ராம்பிள், இதான் நம்ம ஸ்க்ராம்பிள் இமேஜ். இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஒயிட் டாப் அண்ட் க்ரீன் ஃப்ரண்ட். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கரெக்டாக அந்த ஸ்க்ரீனில் இருக்கிற மாதிரியே ஸ்க்ராம்பிள் பண்ணிட்டோம். இந்த மாதிரி நீங்கள் நொட்டேஷன்ஸ்லாம் கரெக்டாக பண்ணி நீங்கள் வந்து ஸ்க்ராம்பிள் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து கரெக்டான ஸ்க்ராம்பிள் கிடைக்கும். இப்போ நம்ம 5x5 பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இதான் நம்ம ஸ்க்ராம்பிள். இப்போ நம்ம ஸ்க்ராம்பிள் பண்ண ஆரம்பிச்சிடலாம். பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீனில் இருக்க அதே இமேஜ் மாதிரி நமக்கு ஸ்க்ராம்பிள் வந்துருச்சு. இப்போ வந்து நம்ம 6x6 பார்க்கலாம். இப்போ வந்து நம்ம 6x6 தான் பார்க்க போகிறோம். நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்க்ராம்பிள் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீனில் இருக்க இமேஜ் இதுவும் பாருங்கள் கரெக்டாக நமக்கு ஸ்க்ராம்பிள் வந்திருக்கு. இந்த மாதிரி நீங்கள் நொட்டேஷன்ஸ்லாம் கரெக்டாக போட்டு நீங்கள் ஸ்க்ராம்பிள் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து கரெக்டான ஸ்க்ராம்பிள் கிடைக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா இதான் நம்ம ஸ்க்ராம்பிள். பார்த்தோன்னே பயந்துடாதீங்க, ரொம்ப பெருசாலாம் இல்லை. நீங்கள் வந்து இதை பார்த்தோன்னே ஸ்லோவாக பண்ண முடியும்னு நினைக்காதீங்க. நீங்கள் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா ஒரு 1 நிமிஷம் 2 நிமிஷத்தில் இந்த ஸ்க்ராம்பிள் பண்ணி முடிச்சிடலாம். இப்போ வந்து நம்ம ஸ்க்ராம்பிள் பண்ண ஆரம்பிச்சிடலாம். பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்க்ராம்பிள் பண்ணி முடிச்சிட்டோம். நமக்கு வந்து கரெக்டான இந்த ஸ்க்ரீனில் இருக்க மாதிரி ஸ்க்ராம்பிள் வந்துருச்சு. சூப்பராக பண்ணிட்டோம். அவ்வளோதாங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிடுங்க. நன்றி, வணக்கம். இதான் நம்ம தமிழ் யூவர்ஸ். பை.